கிடையவே கிடையாது. அதிமுக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, மக்கள் விரும்புகின்ற கட்சி அதிமுக, மக்களை விரும்புகின்ற கட்சி அதிமுக. இன்றைக்கு எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா வந்தாங்க. யாராவது எதிர்பார்த்தாங்களா? புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்திருக்காரு. எடப்பாடியாருக்கு பின்னாடி இன்னொரு யாரோ ஒருவர் வருவார் என்று எடப்பாடியாரே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. ஒரு சாமானியர், ஒரு 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 கிளை செயலாளர் இருந்தவர், ஒரு தொண்டராக இருந்தவர், இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு. அதனால இது வந்து அப்பழுக்கற்ற கட்சி, அப்பழுக்கற்ற ஆட்சியை 26 கொடுப்போம். முடிந்த சம்பவம் விடுங்க. அதிமுக வந்து ஒரு சாகா வரம் பெற்ற கட்சி. அதிமுக ஒரு கற்பக தரு பெட்டகம் போல இருக்கக்கூடிய கட்சி. அதிமுகவுடைய அந்த வேர் என்பது ஆணிவேர் மரக்கிளைகள். இந்த மரம் மாபெரும் இந்த ஆலமரமாக இருக்கக்கூடிய அதிமுகவுல நீங்க வந்து பல நேரத்தில் பல குருவிகள் வந்து அடை காத்திருக்கின்றன, குஞ்சு பொறித்திருக்கின்றன, வெளியேறி இருக்கின்றன. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அதிமுக என்ற ஆலமரம் நிழல் தரக்கூடிய கற்பகத்தரு மரமாக எல்லா காலத்திலும் உயர்ந்து ஓங்கி பறந்து நிற்கும். அவ்வளவுதான் சத்தியம். மொத்தமா சொல்லிட்டேன். ஆட்சியாளர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். இல்ல, நான் இதுவும் நல்ல கேள்விதாங்க. நம்ம ஏற்கனவே நான் தொடர்ந்து பல பொதுக்கூட்டங்கள்ல சொல்லிக்கிறேன். இந்த வந்து தேர்தலுக்கு நம்ம வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அனைவருக்கும் உரிமை தொகை என்று சொன்னார்கள். அதுல தகுதி என்று நிர்ணயித்தார்கள். இப்பொழுது அனைவருக்கும் கொடுப்போன்றாங்க. இப்பயாவது கொடுத்தாலும் அது மக்களுக்கு திருப்தி.